நீங்க மாண்டு போன முருகன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் அவருடைய தம்பி ராஜு. நான் அவருடைய செக்ரட்டரி லில்லி. தெரியும், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சரிங்களா? ஓ எஸ். ஆமா. மிஸ் லில்லி, எங்க அண்ணன் செத்துருக்க முடியாது. அப்படி செத்து இருந்தா அவர் யாரோ கொலை செய்திருக்கணும். நீங்க போலீஸ்காரர், சந்தேகம் உங்க கூட பிறந்தது. காரணம் இல்லாம நாங்க யாருமே சந்தேகப்படுறதில்லை. உங்களுக்கு கூட குறித்ததாம் சொல்ல இல்லையா? அப்படின்னா எங்க அண்ணனை நீங்க சுட்டதாக உங்க மேல பழி போட தேவை இல்லையே. நீங்க விரும்பினா இந்த விஷயத்துல எனக்கு பெரிய பெரிய உதவிகளெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன். தேங்க்ஸ். முதல்ல விஞ்ஞானி மிஸ்டர் பைரவனையும் என் அண்ணனுடைய காதலி விமலாவையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஓ எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ. அப்படியா? ராஜுவா, முருகனுடைய தம்பியா? வந்துட்டானா? எஸ் மாஸ்டர், நானே அவனை பார்த்தேன். ஜானி, அவன் ஒரு போலீஸ் சிஐடி. தகுந்த பாதுகாப்போட தான் வந்திருப்பான். அவன் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். அவனை ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டுமா மாஸ்டர்? பண்ணிட்டு வந்திருந்தா பரிசு கொடுத்திருப்பேன். சீக்கிரமா அவன் பிணத்தோட வரேன். நான் பணத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே மாஸ்டர். ஜானி. லிலி, முருகன் தம்பி ராஜு எங்க? இதே ஹோட்டல்ல பக்கத்தரையில தான் தூங்கிட்டு இருக்காரு. தூங்குறானா? அவன் நிரந்தரமா தூங்குறான். நீ என்ன சொல்ற? இது ப்ரொஃபசர் பைரவ உத்தரவு. ஜானி, நீ ஒரு பைத்தியம். என்ன பைத்தியமா? ஆமா, அவர் கிட்ட நெருங்கினா நீ மட்டுமல்ல, இந்த கத்தியே நடுங்கும். தென் குறி தப்பாம சொல்ற, இந்த துப்பாக்கி ராணி உங்க கூட்டத்துல எதுக்காக இருக்கா? எட்டி இருந்தே அந்த எறும்பு அழிச்சிடுறேன். கம் ஆன்.
லில்லி லில்லி என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணலையே. நீங்க உயிரை காப்பாத்துறதுக்காகத்தானே கூஜா மேல சுட்டேன். குறி தவறாம சுடக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நான் நேர்ல பார்த்தவன்ல. அது இருக்கட்டும், யார் இவன்? எங்க அண்ணன். அண்ணனா? ஆமா, இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, யாருக்கும் அவன் கையாளா இருப்பான் போல இருக்கு. அவனை பத்தி ஆராய்ச்சியை விட்டுடுங்க. நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உங்க அண்ணனை தேடுங்க. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும். லில்லி, அண்ணி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்ப நீங்க ஊருக்கு போங்க. அண்ணனை நான் கண்டுபிடிச்சதும் நீங்க மறுபடியும் அண்ணன்கிட்டே வேலைக்கு வந்துருங்க. தேங்க்ஸ். Good morning. Good morning. I want to meet Miss Bhairavan. I'm sorry, he's gone out. Is it? லில்லி, லில்லி ஆமே என்ன பண்றது? வெயிட் பண்ணி பாப்போம். எஸ், வாங்க. லில்லி, முதல்ல நாம பைரவன் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் யூ வாண்ட் சார்? என்னம்மா வேணும்? தமிழா? தமிழ் பேசுறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பன்னியா, பறவையா, தேளா, புறாவா, எறாவா? இங்க ஒரு மிருக காட்சி சாலையே இருக்குது சார். இருக்கட்டும், வேண்டியதுதானே. தமிழ்னு சொல்றீங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓஹோ, கடியாரத்தோட போறீங்களே, நினைச்சிடாது. போயிட்டு நல்லா கையை கழுவிட்டு வாங்க. ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. ஏங்க நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பறவையா, பன்னியா, ஏடா, ஏறாவா, போறாவா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதோ அவரே வராரே. வாங்க சார். கையை கழுவுனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பன்னியா, பறவையா, முஸ்ஸா, பாம்பா சாப்பிடுறீங்க? பால் கொண்டாப்பா. பாலா? என்ன சார் இது? ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் பால் கேக்குறீங்க? பாஸ்போர்ட் வாங்கின கையோட அவனவன் பிராண்டி வேலை என்னன்னு கேக்குறான், பால் கேக்குறீங்க? சரி 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 சரி, தொற்று பழக்கம் உங்களை விடுமா? கொண்டு வரங்க. ஆனா நீங்க ரொம்ப சமப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. Who is making noise in foreign? வெளிநாடு வந்தா யார் சத்தம் போடுறது? No no, I don't like it. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏப்பா, ஏமா நீங்க அப்பாவா அம்மாவா? ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? மூக்கங்க, வாயங்க, எந்த பக்கம் இருக்க? மிஸ்டர், come on, come on. நீங்க தான் சத்தம் போட்டதா? நான் போடல. பையில இருக்கிற வாட்ச் போடுது. ஐயா ஐயா, அதான வச்ச வாட்ச். அலாரம் வாட்சா? அது எனக்கு தெரியாம போச்சுங்களே. உனக்கு எப்படி தெரியும்? நான்ல காசு கொடுத்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுல மணி பாக்கத்துல எடுத்து வச்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, திருட்டுத்தனத்துக்கு இப்படி ஒரு பேரா? திருட்டா? சிச்சே, எல்லாருமே பிடிச்ச பதார்த்தத்தை பார்த்து ரசிப்பாங்க, நான் எடுத்து வச்சு ரசிச்சேன், அவ்வளவுதான். தமிழனுக்கு தமிழை காட்டி கொடுத்துறாதீங்க. உனக்கு வெட்கமா இல்ல? தமிழ் தமிழன், நீ இப்ப திருடுறிய. தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் திருடுறவங்க தான் வெளிநாட்டுக்காரன் நினைக்க மாட்டான். இந்த அயோக்கியத்தனம் செய்யலாமா நீ? இவரு பெரிய யோக்கிய. நேத்து ஒரு பொண்ணோட வந்தீங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. நீ யோக்கிய, நான் பட்டதா யோகியத்தனம். என்ன சொல்ற? அரைவன் மிரட்டாதீங்க சார். அம்மா சத்தியமா சொல்றேமா, நேத்து இவர் ஒரு பொண்ணோட வந்தாரு. அந்த பொண்ணு இல்ல வலுக்கட்டாயமா ஊட்டாத குறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்பா, அவர் என்ன பழவே இருந்தாரா? உங்களை போலையாவா? $2 கொடுத்து தாடி எடுத்துட்டா மாறிடுவீங்களா? நீங்களே தான் அது தாடி இருந்துதா? இல்ல, அப்ப அவர் அண்ணன் தான், சாகவே இல்ல, உயிரோட தான். அண்ணனாவது தம்பியாவது என்ன? உங்க வீட்டுல தடிச்ச வாட்சிதான். யாரு அண்ணன்றீங்க? முருகன். முருகனா? முருகன் வேல் வச்சிருப்பான், வாட்சிமா வச்சிருப்பான். இது அண்ணாப்பா. ஏய், உனக்கு நான் என்ன கைமாற செய்யுதுன்னு தெரியலையே. ஒரு கைமாற வேணாம், சாப்பிட போறதுக்கு பில்ல கொடுத்துட்டு போனா போதும். பில்ல இந்த பணம் முழுவதையும் நீயே எடுத்துக்க. இவ்வளவுமா? ஐயோ, எல்லா பயலுக்கும் அண்ணன் காணாம போயிட்டா எனக்கு எவ்வளவு சேரும்? ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தர் செத்தா என்னப்பா? அவ்வளவுதான்டா. ஆஹா, என்னமா போடுறீங்க சண்டை? இப்படி எல்லாம் படாதாண்டா. மத்தவனாவது நம்ம நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்தானாக்கா அவனை போட்டு அமுக்கலாம். அவன் சொக்காய் கிளி. அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா. சொன்னா கேட்கற வயசுடா, சின்ன வயசுடா. ஆனா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சுங்கடா, சண்டை போடுங்க. இப்ப எப்படா போடுவீங்க? ஓடி விளையாடுறா. வாய கிளி. அவங்க சண்டை போட்டு மண்டை உடைச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சிரிப்போம் பாருங்க.
இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரிங்கடா, அடிச்சுங்க நீங்க. சிக்குமங்கு சச்ச பாப்பா, சிக்குமங்கு சச்ச பாப்பா, சிக்குமங்கு சச்ச பாப்பா, சிக்குமங்கு சச்ச பாப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு? அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை. சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம். அங்கே வந்து தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சச்ச பாப்பா, சிக்குமங்கு சச்ச பாப்பா. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும். எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சச்ச பாப்பா, 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 சிக்குமங்கு சச்ச பாப்பா. விமலா, மிஸ்டர் முருகன், இங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பா கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன். விமலா, விமலா. No, you are not being Vivala. You are not being Vivala. Vivala, get down!
என்னடா டிரைவர் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சின்றீங்க, அவர் யார் ஆட்சி யார் ஆட்சின்றார். புதையல் கிடைச்சும் பலன் இல்லாம போயிடுச்சே டாக்டர். அது நீங்க செஞ்ச தப்பு தான். நீங்க தானே இந்த துப்பாக்கியார சுட சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். குண்டு பட்டவங்களுக்கு மயக்கம் வரும், மூச்சு நின்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊசி போட்டா மறுபடியும் உணர்வு வரும், கேட்ட கேள்விகளுக்கு ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஒழுங்கா தானே சுட்டேன். ஒழுங்கா தான் சுட்டீங்க. ஆனா அவர் உயரமான இடத்துல இருந்த போது சுட்டதுனால கீழே விழுந்து அந்த அதிர்ச்சியில அவர் புத்தி பேதலிச்சு போச்சு. வைரவன் எப்ப பார்த்தாலும் விமலா விமலான்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த விமலாவை கூட்டிட்டு வந்தா இவருடைய பைத்தியம் குணமாகும்னு நினைக்கிறேன். கேன் யூ கெட் இட்? அவ கிடைப்பாளா? என்ன டாக்டர் கிடைப்பாடான்னு கேக்குறீங்க? இவரை நம்பி வெளிநாட்டுக்காரர்கிட்ட பல கோடிக்கு வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்ல, இதுதான் விமலாவோட வீடா? ஆமாங்க, அதோ இருக்காங்களே, அவங்கதான் விமலா. தொடாதீங்க. நான் முருகன் இல்ல, என் பேர் ஜெயராஜ். அவரோட தம்பி ஜெயராஜ். தம்பியா? அப்போ அத்தா. அண்ணன் தான் உயிரோடு இருக்காரு. இன்னமும் ஏன் அழறீங்க? என்ன சொன்னீங்க? அத்தா உயிரோடு இருக்காரா? ஆமா. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்புங்க. பொய் சொல்லலையே. இல்ல, சத்தியமா சொல்றேன், உயிரோடு இருக்காரு. எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணுமே. எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சொல்லுங்க. முதல்ல அந்த விபத்து நடந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகணும். நிச்சயமா அழைச்சிட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, உடைய மாத்திட்டு வந்துடுறேன். யாரது? நான் தான். நீங்களா? ஆமா, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உங்களுக்கு தெரியுமா என் முருகன் உயிரோட இருக்காரு? அதை சொல்லத்தான் நான் வந்தேன். எங்க இருக்காரு? என் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு. வா. இதோ வர. அவர் தம்பி ராஜ் வந்திருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நில். ஏ? உன் காதலன் முருகனை கொலை செய்ய முயற்சி பண்ணது யார் தெரியுமா? இதே ராஜுதான். என்ன? அண்ணன் செத்துட்டா சொத்தை பூரா தானே அபகரிச்சுக்கலாம்னு பெரிய பிடிச்ச அலையறான் அந்த ராஜ். அதுக்கு குறுக்க நீ இருக்க கூடாதுன்னு தான் உன்னையே ஒழிக்க திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவே. விமலா, முருகன் ஒரு மகா மேதை. அவருக்கு ஒரு ஆபத்துனா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் கண்ணை இமகாக்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னங்க? கீழே விழுந்த அதிர்ச்சியில புத்தியே சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ, அதனாலதான் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த அறிவு சுடர் அணைஞ்சிடக்கூடாது. சதா விமலா விமலான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற அவரை நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும். உடனே புறப்படு. இருங்க, வந்துட்டேன். மணியாச்சு, என்ன காணா? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா? வாங்க வாங்க போய் பாப்போம். வாங்க போவோம். விமலா, அந்த ராஜ் இருக்கிறான், அப்படி போயிடலாம்.